नवीन हिंदी व्याकरण पुदिय हिंदी इलक्कणम संधि किसे कहते हैं उसके कितने भेद है सोदारण समझ जाइए पुनर्चिन எதை சொல்கிறோம் அதில் எத்தனை வகை இருக்குது அதுக்கு உதாரணம் தா दो अक्षरों के मेल से जो विकार होता है उसे संधि कहते हैं இரண்டு எழுத்துக்கள் ஒன்று சேருவதனால என்ன மாற்றம் ஏற்படுதோ அதை வந்து சந்தின்னு சொல்கிறோம் ராம் ப்ளஸ் அவதார் ராம் அவதார் இதில் ராம் ப்ளஸ் அவதார் இங்கே வந்து ராம ப்ளஸ் அவதார் அப்படின்னு சொல்லலாம் ராம் ப்ளஸ் அவதார்னு சொல்லலாம் இந்த நிலைமொழி அதாவது முதல்ல இருக்கிற வார்த்தையோட கடைசி எழுத்து மா அப்படின்னா ஆ இருக்குது அதே மாதிரி இங்கே அடுத்து வர்ற சொல்ல முதல் எழுத்து ஆ இருக்குது ரெண்டு ஆவும் சேர்ந்து நெடிலா ராமாவதார்னு மாறுது அதே மாதிரி சத் ப்ளஸ் ஜன் சஜ்ஜன் மாறுது அந்த இத்து வந்து இஜ்ஜா மாறுது இந்த சந்தினா புணர்ச்சியில் 3 வகை இருக்குது ஸ்வரசந்தி வியஞ்சன் சந்தி விசர்க்க சந்தி அது உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி விசர்க்க சந்தி அப்படின்னு 3 இருக்குது இந்த ஸ்வரசந்தியில் வந்து தீர்க்க சந்தி குணசந்தி விருத்தி சந்தி குணசந்தி அயாதி சந்தின்னு இருக்குது இதை பார்க்கலாம் दो स्वरों के मेल से जो विकार होता है இரண்டு எழுத்துக்கள் வந்து சேர்றதுனால அல்லது ரெண்டு உயிரெழுத்து சேர்றதுனால என்ன மாற்றம் ஏற்படுதோ அதை வந்து ஸ்வரசந்தின்னு சொல்கிறோம் அதை வந்து உயிரிட்டு புணர்ச்சின்னு சொல்கிறோம் இதில் 5 வகை இருக்குது தீர்க்க சந்தி அதாவது இது நெடிலா வரும் ராம் ப்ளஸ் அவதார் ராமாவதார்னு வருது குணசந்தி கன் ப்ளஸ் ஈஸ் கணேஷ் கண ஆ வந்து ஈயோடு சேர்றப்ப ஏஎம் வருது விருத்தி சந்தி சதா ப்ளஸ் ஏவ சதைவ அந்த ஆ வந்து ஐயா மாறுது என சந்தி இதில் எதி ப்ளஸ் எபி எத்திய பீன் மாறுது அந்த தீ வந்து ஆவோட சேர்ந்து எத்திய பீன் மாறுது அயாதி சந்திங்கிறது அதே மாதிரி நே ப்ளஸ் அன் நயன் அப்படின்னு மாறுது இது எல்லாமே வந்து தமிழில் இந்த மாதிரிலாம் கிடையாது அந்த உயிரெழுத்து வந்து என்னவா மாறுதுன்னா அடுத்தடுத்த எழுத்தாக மாறுது அடுத்து வியஞ்சன் சந்தி வியஞ்சன்னா மெய்யெழுத்து இந்த மெய்யம் வந்து ஈற்றெழுத்தாக கொண்டு இருந்துச்சுன்னா எப்படி மாறுது व्यंजन और व्यंजन के मेल से या व्यंजन और स्वर के मेल से जो विकार होता है மெய்யெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்றதுனால அல்லது மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்றதுனால ஏற்படுற மாற்றம் தான் மெய்யீற்று புணர்ச்சி இதில் வாக் ப்ளஸ் ஈஸ் வாகீஸ் இதில் வந்து இது நிலைமொழி இது வருமொழி இது மொதல் இருக்கிறது இது அடுத்து இருக்கிறது மொதல் இருக்க சொல்ல கடைசி வந்து புள்ளி வச்சு எழுத்து அதாவது மெய்யெழுத்து இருக்குது அது வர்றப்ப எப்படி சேருதுன்னா வாக் ப்ளஸ் ஈஸ் அதாவது இந்த நிலைமொழியில் மெய்யெழுத்து இருக்குது இக்கு வருமொழி முதல்ல ஈ அதாவது உயிரெழுத்து இருக்குது இந்த மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்றப்ப இக்கு ப்ளஸ் இ கீ வாக்கீஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் இக்கு வந்து மாறி போயிடுது அதேமாதிரி ஜகத் ப்ளஸ் நாத் ஜஹநாத் அந்த இத்து வந்து இன்னா மாறிடுது ஏன் அப்படின்னா அந்த அடுத்து வர சொல்ல முதல் இருக்கிறது நாவாக இருக்கனால அந்த இத்து வந்து இன்னா மாறிடுது சம் ப்ளஸ் கல்ப சங்கல்ப அந்த இம்மு வந்து இங்கு அந்த காக்கு ஏற்ற மாதிரி இம்மு இங்கா மாறிடுது அதே மாதிரி விசர்க்க சந்தி விசர்க்க கே சாத் ஸ்வரியா व्यंजन के मेल से விசர்க்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி இல்லாமல் இது வந்து புதுசாக ஒரு எழுத்தை தோற்றுவிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விசர்க்க கே சாத் ஸ்வரியா व्यंजन के मेल से जो विकार होता है இந்த உயிரெழுத்து இது மெய்யெழுத்தோடு இது சேர்றதுனால என்ன மாற்றம் ஏற்படுது விசர்க்க அப்படின்னா என்னென்னா இது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து வந்த எழுத்துக்கள் மாதிரி இருக்கும் நிக மனக அதகன்னு இந்த 2 புள்ளி வச்சுருக்கிறத உச்சரிக்கிறது அதகன்னு சொல்லுவாங்க இங்கே மனக நிக இந்த நிக ப்ளஸ் ஆசா நிராசா மனக இந்த அக வந்து மனோகர் அதக ஏவ அதை ஏவன் மாறுது இந்த மாதிரி மாறுறது விசர்க்க சந்தி ஸ்வர சந்தி किसे कहते हैं उसके कितने भेद हैं उदाहरण सहित स्पष्ट कीजिए दो स्वरों के मेल से 2 உயிரெழுத்து சேர்றனால जो विकार होता है என்ன மாற்றம் வருதோ उसी स्वर संधि कहते हैं அதை உயிரிற்று புணர்ச்சின்னு சொல்கிறோம் ஸ்வர் சந்திக்கு 5 பேதுகை இந்த ஸ்வர் சந்தி இந்த உயிரிற்று புணர்ச்சியில் 5 வகை இருக்குது தீர்க்க சந்தி ஆ ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆ அதாவது இது மொதல் வார்த்தையில் இருக்க கடைசி எழுத்து இது அடுத்து வர்ற வார்த்தையோட முதல் எழுத்து இது 2 சேர்றதுனால ஸ்வர்னு ஸ்வர் பாஸ் ஆனே பர் தீர்க்க ஹோ ஜாத்தாகை அதாவது இந்த உயிரெழுத்து பக்கத்தில் வர்றப்போ அது நெடிலா மாறிடுது ஸ்வர்னு ஸ்வர் ह्रस्व या दीर्घ पास आने पर दीर्घ संधि होते हैं இங்கே ஆவோட ஆ சேர்றப்ப அது ஆவாவே மாறுது ராம் ப்ளஸ் அவதார் ராமாவதார் ரத்ன ஆ சவுண்டு அதோட ஆ சேர்ற ரத்னாகார் அப்படின்னு மாறுது அப்புறம் ஈ ப்ளஸ் ஈ அப்போ இதுனா கவியில் ஈ இருக்குது இந்திரவில் ஒரு ஈ இருக்குது 2 ஈ சேர்றப்ப கவின்னு நெடிலா மாறிடுது கவீந்திர ஊ ப்ளஸ் ஊ அது வந்து ஊவா மாறுது என்னென்னா குருவில் ஊ இருக்குது இங்கே ஒரு ஊ இருக்குது 2 ஊ சேர்றப்ப ரூவா மாறிடுது குரு அப்படிங்கிற குறில் வந்து நெடிலா மாறுறது குரு பத்தேஸ் அப்படின்னு
அதேமாதிரி குணசந்தி. जब या ध्वनि के आगे ई ऊ कृ आदि में सो से कोई ध्वनि आ जाए. இதில் பாரு ஆ பக்கத்தில் ஈ வந்தால் ஏவா மாறுது, ஆ பக்கத்தில் ஈ வரப்போ ஏ மாறுது, ஆ பக்கத்தில் ஊ வரப்போ ஓ. இது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான். ஆ உப்ப அப்படின்னா ஆ, அதோட இந்திர அந்த ஈ சவுண்டு வருது. உப்ப ப்ளஸ் இந்திர உப்பேந்திர. இங்கே ஆ ஈ, இங்கே பாரு குண ஆ ஈ, இந்த ஆவும் ஈயும் சேர்றப்ப கணேஷ், கண ப்ளஸ் ஈஸ் கணேஷ். இங்கே வந்து ஆ, இங்கே ஊ, இது ரெண்டும் சேர்றப்ப சூரிய ஆ இருக்குது, இங்கே ஒரு ஊ இருக்குது. அப்போ சூரிய உதய, சூரிய உதயக்கு சூரியோதயன்னு வருது, சூரியோதய. ஆ ப்ளஸ் ஊ சேர்றப்ப மகா, இங்கே ஆவுக்கு வந்து ஆ சவுண்டு மகா, ஊ வந்து உற்சவ, மகா ப்ளஸ் உற்சவ மகோத்சவ, அந்த ஹா வந்து ஓவா மாறிடுது. ஆ ப்ளஸ் ரு அருன்னு வருது. தேவ ப்ளஸ் ரிஷி, தேவ ஆ இருக்குது, இங்கே கிரு இருக்குது, ஆவும் கிருங்கிறப்ப தேவார்சி அப்படின்னு மாறுது. அதே மாதிரி விருத்தி சந்தி. ஜப் யா ஆ கே ஆகே, அதாவது ஆ பக்கத்தில் ஏ வரப்போ ஐயா மாறுது. ஏ இங்கே பாரு ஏக்க, இங்கே ஆ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, ஆவும் ஏவும் சேர்றப்ப ஏ கைக்குன்னு மாறுது. ஆவோட ஓ சேருது, அதாவது ஜல ஆ ப்ளஸ் ஓ, இங்கே ஆ ப்ளஸ் ஓ இருக்குது, ஜலௌதய ஜலௌத் அப்படின்னு வந்திருக்கு. என சந்தி. இதில் வந்து என்னென்னா ஆ பக்கத்தில் ஊ பக்கத்தில் ஆ வர்றப்போ ஈயா மாறுது. அதி ப்ளஸ் அந்த அத்தியந்த, ஊ சவுண்டு சு, இங்கே ஆ சவுண்டு அகத், சு ப்ளஸ் ஆகத் சுவாகத். கிரு ப்ளஸ் ஆ அப்படின்னா பித்ரு, ரு ப்ளஸ் ஆ பித்ரு, இது பித்ராங்க. இந்த திரு வந்து ஆவா மாறிடுது. அயாதி அயாதி, அதாவது ஏ பக்கத்தில் வர்றப்ப ஐ, நே பக்கத்தில் அன் வரப்போ நயன், நை பக்கத்தில் அக்கு வர்றப்ப நாயக், போ ப்ளஸ் அன் பாவன், பௌ ப்ளஸ் அக் பாவக். இந்த மாதிரி ஏ ஐ ஓ அவ்வு அதெல்லாம் வர்றப்ப பக்கத்தில் வந்து விஜாதிய ஸ்வர், அதாவது ஸ்வர்னா என்னதுன்னா உயிரெழுத்து, அது வரப்போ இந்த மாதிரிலாம் மாறுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின். கட்டாக மாட்டேங்குது.